நமஸ்காரம் நண்பர்களே. டே 3 ஆஃப் பெங்களூர் இன்டர்ன்ஷிப்பு. வழக்கமாக காலைல எழுந்திரிச்சிட்டு பல்லு விளக்கலான்னு வரேன். ஆழ்ந்த சிந்தனையில் ஒரு யோசனை, என்னடா வாழ்க்கை இது? ஏன்னா நான் இருக்கிறது 4 செவத்துக்குள்ளே. நம்மளால் என்ன பண்ண முடியும்? பண்ணுறது எல்லாமே எங்கேனாவது போய் எங்கேனாவது கடைசியில் முட்டின்னு மோதின்னு முடிஞ்சிடும். சரி, அப்படியே போவோன்னு போயிட்டுருக்கு வாழ்க்கை. அப்புறமா டிசைன் கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு தலை வரிட்டு டிசைன் கிளாஸுக்கு கிளம்பிட்டேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு வழக்கமாக ஸ்கிப் அடிச்சிட்டேன். ஸ்கிப்னா டைம் லேட் ஆகிடுச்சு. ஸோ சீக்கிரமாக கிளாஸுக்கு போயிட்டு ரிட்டன் ரூமுக்கு வந்து சில சாஃப்ட்வேர்லாம் டவுன்லோட் பண்ண வேலை இருந்தது. நிறையா மக்கர் பண்ணிகிட்டே இருந்தது. எப்படியோ மண்டையை கஸ்கி டவுன்லோட் பண்ணிட்டேன். கிளாஸுக்கு போயிட்டு வந்த உடனே வருஷ காணாதையும் தேடிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டேன். வேற எங்கே மஜ்ஜாவோ ஒரு காஃபி ஷாப் போயிட்டு மறுபடியும் ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே போகணும். கிளைமேட் தான் அப்படியே மஜ்ஜாவான கிளைமேட்டில் மஜ்ஜாவான ஒரு காஃபியை போட்டு சூறையாக 100 கோடி ரூபா எப்படி சம்பாதிப்பது சிந்தனையை போட்டு 100 கிலோமீட்டர் நடைப்பயணத்துக்கு சென்று விட்டேன். இந்த ஏரியா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கமாக இருக்குது. நான் வர்ற வழியில் ஒரு பெரிய சண்டை, 2 ஆண்டிங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த லேடிஸாக இராணுவ படை அப்படின்னு ரைட்டரான்ட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கிளம்பிட்டேன். நேராக வண்டி எடுத்துன்னு ரூமுக்கு விட்டு சூறையாக ஒரு டின்னரை முடிச்சுட்டு தூங்கலான்னு கிளம்பிட்டேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.